தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய மாதத்திலே 2024 வருடத்தின் 2வது மாதத்தில் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த கடந்த ஒரு மாதம் முழுவதும் நம்மை பாதுகாத்து பராமரித்து கூட இருந்து எல்லா விதங்களிலும் நன்மை செய்து வாக்குத்தத்தங்களை கொடுத்து நோக்கங்களை கொடுத்து இலக்கை கொடுத்து இந்த ஆண்டை தொடங்கி இருக்கிறார் பரலோகத்தின் ஆண்டவர். இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் இதிலும் பெரிதானவர்களை காண்பாய் என்று எழுதப்பட்ட வாக்கியத்தின் பிரகாரம் பெரிதானவர்களை காண கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அன்று நாம் மையப்படுவதாக. இந்த புதிய மாதத்திலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த மாதத்திற்காக தேவ சமூகத்திலே நான் காத்திருந்த போது ஜெபித்த போது கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தையை உங்களுக்கு முன் வைத்து வார்த்தையை நான் முடித்துக்கொள்ள விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவர். வேதத்திலே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரத்தில் 14வது வசனம், 43வது அதிகாரத்திலே 14வது வசனத்தை வாசிக்கிறேன். சர்வ வல்லமையுள்ள தேவன் அவன் சமூகத்தில் உங்களுக்கு இரக்கம் கிடைக்க பண்ணுவாராக. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்துல யாக்கோபு தன்னுடைய குமாரனை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, யோசேப்பு கண்ட தரிசனம் சொப்பனம் நிறைவேறி கொண்டிருக்கும் போது ஒரு ஜெபம் யாக்கோபின் வாயிலாக, யாக்கோபின் மூலமாக ஒரு ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறது. அந்த ஜெபம் என்னவென்றால், சர்வ வல்லமையுள்ள தேவன் அவன் சமூகத்தில் உங்களுக்கு இரக்கம் கிடைக்க பண்ணுவாராக. அந்த நல்லவர். பாருங்க, தரிசனம் நிறைவேறுவதற்கு, தரிசனத்தின் நோக்கம் நிறைவேறுவதற்கு, தரிசனத்தின் இலக்கை அடைவதற்கு ஆண்டவர் ஜெபம் என்கிற ஒரு ஆயுதத்தை வைத்திருக்கிறார். நமக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும், யாக்கோபுடைய குமாரர் 12 பேர். அதுல ஒருவன் 20 வெள்ளிக்காசுக்காக விற்கப்பட்டு எகிப்திலே அவன் அடிமையாக இருக்கிறான். அடிமையாக போன இடத்துல கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் போத்திபாருடைய வீட்டை ஆசீர்வதித்தார் என்று எழுதப்பட்டது. அவனுடைய ஆசீர்வாதத்தையும் அவனுடைய வரவையும் கண்டு அவன் எஜமான் அந்த வீட்டுக்கு அதிகாரியாக அவன் நியமிக்கப்படுகிறான். அதிகாரியாக நியமிக்கப்படும் போது அவனுக்கு ஒரு சோதனை வருகிறது, ஒரு இடுக்கண் வருகிறது, ஒரு பொல்லாப்பு வருகிறது, ஒரு நெருக்கம் வருகிறது. அதிலிருந்து அவன் விடுவிக்கப்படுவதற்காக தன்னை காப்பாற்றிக் கொள்கிறான். அதுல ஒரு இமை கூட குற்றம் இல்லாதவனாக தன்னை காப்பாற்றிக் கொள்கிறான். ஆனால் குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டு கொண்டிருக்கிறான். காக்கப்படும் போது அவன் விடுவிக்கப்படுகிறான். அவன் விடுவிக்கப்பட்டு பார்வோன் அரண்மனையில் வந்து முழு தேசத்திற்கும் பிரதம மந்திரியாக அவன் செயல்பட்டு கொண்டிருக்கும் போது ஆண்டவருடைய தரிசனம் நிறைவேறுகிற தொடங்குதுங்க. தொடங்கும் போது பஞ்சம் உண்டாயிற்று. பஞ்சத்தின் போக்கு பயங்கரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த ஒரு சூழ்நிலையில தான் யாக்கோபு சொல்கிறான், நீங்க இங்கு ஒரு முகத்தை ஒரு பார்த்து கொண்டிருப்பது என்ன, எகிப்திலே தானியம் உண்டு என்று கேள்விப்படுகிறோமே, போய் தானியம் கொண்டு வரன்னு சொல்லி எகிப்திலே தானியம் கொடுப்பது தன்னுடைய மகன் என்பதை அறியாமல் யாக்கோபு சொல்லுகிறான். இந்த ஜெபம் செய்யும் போது அவன் சமூகத்தில் உங்களுக்கு இரக்கம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவன் சமூகத்திலே இரக்கம் என்ற வார்த்தை அவனே தெரியாமலேயே தன் மகன் அங்க அதிபதியாக இருக்கிறான், அங்க ஆளுகை செய்கிறான், எல்லாருக்கும் ஆகாரம் கொடுக்கிறான் என்பதை அறியாமலேயே அவன் ஒரு ஜெபம் செய்கிறான். பாருங்க, தேவ பிள்ளைகளை, தேவ சென்னமே, நம்ம அறியாம தெரியாம அநேக ஜெபங்கள் செஞ்சிருப்போம். தீர்க்க தரிசனத்தின் மூலமாக, வெளிப்பாட்டின் மூலமாக, யதார்த்தமா நம்ம வாயிலிருந்து வந்திருக்கிற வார்த்தையின் மூலமாக அநேக ஜெபங்கள் செய்திருக்கலாம்.
ஆனால் இந்த இடத்துல தரிசனம் நிறைவேறுவதற்கு, தரிசனத்தின் உச்ச நிலைமையை அடைவதற்கு யாக்கோபு ஜெபிக்கிறார். பாருங்க தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் இந்த 2வது மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை என்னவென்றால், சர்வ வல்லமுள்ள தேவன் சமூகத்தில் இரக்கம் கிடைக்க பண்ணுவாராக. இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்க போகிறார். சர்வ மகிமை பொருந்திய கர்த்தரா இருக்க போகிறார். சர்வ கனம் நிறைந்த கர்த்தரா இருக்கிறார். சர்வ வல்லவருடைய புயத்தை நீங்க பார்க்க போறீங்க. சர்வ வல்லவருடைய தஞ்சம் உங்களுக்குள் உண்டாக போகிறது, கிடைக்க போகுது. அவர் உங்க மேல வைத்திருக்கிற திட்டங்கள், தரிசனங்கள் நிறைவேறுகிற இடத்துக்குள்ளாக கர்த்தர் உங்களை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். இந்த இடம் தரிசனம் நிறைவேறுகிற இடம் தான். தரிசனம் இடத்தால 90% நிறைவேறிவிட்டது. தேவ பிள்ளைகளை, தேவ ஜனமே, யோசேப்பு கண்ட தரிசனம் எல்லாம் 90%. இப்ப யாக்கோபு போய் அவன் என்ன செய்யணும்? அவன் சமூகத்தில் நிற்கணும். அதுதான் தரிசனம். அவன் சொல்லுறான் தரிசனத்தில் ஒரு பகுதி, நானும் அம்மாவும் தாயாரும் உன்னை வணங்குவோமான்னு கேட்கிறான். அதற்கு யோசேப்பு பதில் சொல்லல. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனமே, இப்ப பாருங்க, ஏற்கனவே சகோதரர் போய் முகம் குப்புற விழுந்து வணங்கினார்கள் எழுதப்படுகிறது. அவனை நமஸ்கரித்தார்கள் எழுதப்பட்டிருக்குது. இப்போ கடைசியாக இவன் போகணும், இவன் போய் அந்த இடத்துல நிற்கணும். அப்பதான் நீங்க போங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாருங்க. அப்ப போங்கன்னு சொல்லி அனுப்பும் போதுதான் அவர் சொல்லுகிறார், அவன் சமூகத்துல உங்களுக்கு இரக்கம் கிடைப்பதாக என்று சொல்லி அனுப்புகிறார். இந்த மாதத்துல சர்வ வல்லமுள்ள தேவன் உங்களுக்கு இரக்கத்தினாலும் கிருபையினாலும் உங்களை முடிசூட்டி கர்த்தர் உங்களை நிரப்பி நடத்த ஒரு போதுமான நல்ல ஆண்டவராக இருக்கிறார். தேவன் நாம் மயப்படுவதாக. இன்னைக்கு தேவ பிள்ளைகள, தேவ ஜனமே, சர்வ வல்லமை என்றால் எல்ஷடாய் என்று கிரேக்க பதத்தில் எழுதப்படுது. எல்ஷடாய், சர்வ வல்லமையுள்ள தேவன் என்கிற வார்த்தைக்கு எல்ஷடாய் என்று எழுதப்படுது. எல்ஷடாய் தேவன் அறியப்படுகிறார். யாருக்கு அறியப்படுகிறார்? ஆபிரகாமுக்கு அறியப்பட்டார், ஈசாக்குக்கு அறியப்பட்டார், யாக்கோபுக்கு அறியப்பட்டு கொண்டிருக்கிறார். அறியப்பட்டு கொண்டிருக்கிற கர்த்தர் அடுத்த சந்ததிக்குள்ளாக அவர் அறியப்பட போகிறார். அவர் வல்லமையுள்ள தேவன் என்பதை நிரூபிக்க போகிறார். அதாவது வேதத்தில் இந்த வார்த்தை குறித்து நான் தியானிக்கும் போது, அறியும் போது, சர்வ ஞானி என்று ஒரு வார்த்தை கொடுக்கப்படுதுங்க. அடுத்து அதோடைய எல்ஷடா என்கிற வார்த்தைக்குடைய அர்த்தத்தை, சர்வ ஞானி. அடுத்து சர்வ வியாபி. சர்வ வியாபினா எங்கும் பரவி இருக்கிறவர், பரம்பி இருக்கிறவர். அடுத்து ஒரு வார்த்தை அந்த வார்த்தைக்கு சொல்லப்பட்டதுங்க, சர்வ ஆளுமை. அதுக்கு அடுத்ததாக சொல்லப்படுதுங்க, சகல சிருஷ்டிக்கும் அதிபதி. இதுதான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்கிற வார்த்தையுடைய அர்த்தங்களை நம்ம பார்க்கிறோம். சர்வ ஞானி, சர்வ யாவி, சர்வ ஆளுமை உள்ளவர், சகல சிருஷ்டிகளுக்கும் அதிபதி என்றுதான் இந்த வார்த்தையுடைய பதம். அன்றைய பிள்ளைகள, தேவ ஜனமே, இப்போ சர்வ ஞானியா இருக்கிற கர்த்தர், சர்வ வியாபியா இருக்கிற கர்த்தர், ஆளுமை நிறைந்த கர்த்தர், எல்லாவற்றையும் உண்டாக்கின கர்த்தர், சிருஷ்டித்த கர்த்தர், உருவாக்கின கர்த்தர். இதுல ஒரு முக்கிய, இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் என்கிற வார்த்தையுடைய ஒரு முக்கிய ஒரு பொருள் என்னவெனில், தேவ பிள்ளைகள, தேவ ஜனமே, ஆதியாகமத்தின் புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம், அவர் என்னன்னு சொல்லி எல்லாத்தையுமே உண்டாக்கினார். உண்டாக்குவேன் என்று சொல்லி வார்த்தையை கொண்டு உண்டாக்கினார்கள். வானம் உண்டாக கடவுது, அதாவது சர்வ வல்லமையுள்ள தேவன். பூமி உண்டாக கடவுது, ஜலம் உண்டாக கடவுது, வெளிச்சம் உண்டாக கடவுது, மேகங்கள் உண்டாக கடவுது, ஆங்காய விரிவுகள் உண்டாக கடவுது என்று சொல்லி அவர் என்ன செஞ்சார்னா, அவர் உண்டாக்கின கர்த்தரா இருக்கிறார். ஆதியாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்க. தேவன் நாம் மைப்படுவதாக. ஆதியாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம், 1:3. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்றால் வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லதென்று தேவன் கண்டால் வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் விவராக பிரித்தார்.
பாருங்க, வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று சொன்னால் வெளிச்சம் உண்டாயிற்று. இதுதான் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். அப்போ உண்டாக்குற அதிகாரம் படைத்தவர், ஆளுமை நிறைந்தவர், உண்டாக்குற சர்வ ஞானி இயேசு. இன்றைக்கு ஒரு பொருளை உண்டாக்கணும்னா ஒன்றோட ஒன்று இன்னொரு பொருள் இணைய வேண்டுங்க. ஆனால் இயேசு உலகத்தை உண்டு பண்ணும்போது, சிருஷ்டிக்கும் போது வார்த்தையை வச்சு தான் சிருஷ்டித்தார். வார்த்தை சொல்ல சொல்ல அதது தானாய் நடந்தது, செயல்பட்டது. அப்போ அவ்வளவு பெரிய தேவன் இன்றைக்கு இந்த மாசத்துல நமக்கு இருக்கிற அந்த லேசான காரியம், ஒரு சின்ன காரியம் உங்க வாழ்க்கையை விட்டு நீங்காதா? உங்க வாழ்க்கை நிந்தை புரட்டப்பட மாட்டாதா? உங்க வாழ்க்கையின் அவமானங்கள் விலக மாட்டாதா? அல்லது உங்க வாழ்க்கையில் இல்லாத ஒன்றை கர்த்தர் உருவாக்க மாட்டாரா? நிச்சயம் இல்லாத ஒன்றை கர்த்தர் உங்க வாழ்க்கையில உருவாக்கி உங்க தலையை மேன்மைப்படுத்துகிற ஒரு மாதமாக இந்த மாதம் உண்டாக காணப்படுகிறது. தேவன் நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதே போல சங்கீதம் 33:6 ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 33ஆம் சங்கீதம் 6வது வசனத்துல கர்த்தர் நல்லவர். 33:6 அதாவதுங்க, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும். எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும். ஆளுமை நிறைந்தவர். இதுதான் ஆளுமை. அவர் சொன்னார்னா ஒரு நிமிஷத்துல உங்க காரியம் சரி செய்யப்படும். ஒரு இமைப்பொழுதுல உங்க வாழ்க்கை மாற்றப்படும். அப்போ அவர் சொல்ல அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் சொல்லுகிறதை கேட்க நாம் ஆயத்தமுள்ளவராக இருக்க வேண்டும் என்று சொல்லி பரலோகத்தின் ஆண்டவர் விரும்புகிறார். தேவநாமம் மகிமைப்படுவதாக. பார்க்கிறோம், சர்வ ஞானி, சர்வ யாவி என்று பார்த்தோம். ஆளுமை நிறைந்தவர் என்று பார்க்கும்போது உலகத்தை உண்டாக்கி தன்னுடைய ஆளுமையை நிரூபித்தார். அதனாலதான் அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும் என்று பார்த்தோம். இரண்டாவது, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், யோபின் புஸ்தகம் 42:2 வசனம். யோபின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம் எல்லாருக்கும் அறிந்த ஒரு வசனம். பாருங்க, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். இது யாருக்கெல்லாம் இந்த பெயர் வரும்னா, சகலமும் செய்ய வல்லவர், நல்ல ஒரு சர்வ மகிமை பொருந்திய கர்த்தரால தான் அது ஆகும். ஒரு மனிதன் ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் தான் ஓட முடியும். ஒரு குறிப்பிட்ட இலக்கை தான் அடைய முடியும். ஒரு குறிப்பிட்ட வேலையை மாத்திரம் தான் மனிதனுக்கு செய்ய ஆண்டவர் திறமையை கொடுத்திருக்கிறார். எந்த ஒரு ராஜ்யமா இருக்கலாம், எந்த ஒரு அதிகாரியா இருக்கலாம், எந்த ஒரு ஆளுமை நிறைந்தவர்களாக இருக்கலாம், ஒரு குறுகிய வட்டாரத்துக்குள்ள தான் அவருடைய ஆளுமை இருக்கும். ஆனால் வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர், அவருடைய ஆளுமை எவ்வளவு பெரியது என்றால் முழு உலகமும் அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கு. அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனாலதான் அங்கு யோபு சொல்லுகிறார், யோபு அதை கண்டுபிடித்திருக்கிறார். என்ன கண்டுபிடித்திருக்கிறார் தெரியுங்களா? தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்று. இப்போ அவ்வளவு பெரிய தெய்வம் இயேசுவை அவர் கண்டு எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். அதுல ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறார் பாருங்க, நீ செய்ய நினைத்தது தடைப்படாது. சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று சொல்லிதார பரவாயில்ல, அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. இந்த மாதத்துல உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, உங்க ஊழியத்துல, உங்க எல்லைகளில கர்த்தர் செய்ய நினைத்திருக்கிற காரியம் ஒன்றுமே தடைப்படாமல் நடக்கும் என்று வானத்தையும் பூமியும் சர்வ வல்லமுள்ள உண்டாக்கின கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், தேவநாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனமே, இப்படி நாம் அவருடைய உயர்த்தை நாம பார்க்க வேண்டும், ஆளுமையை பார்க்க வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், தேவநாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். அதாவது சங்கீதம் 33:9 வசனம். சங்கீதம் 33:9 வசனம் அங்கு சொல்லுறது பாருங்களேன். எவ்வளவு கர்த்தருடைய கரங்கள், கர்த்தருடைய புயம் எவ்வளவு வல்லமை உள்ளது என்பதை நாம் அறியும் போது நம்முடைய புயங்கள்லாம் ஆண்டவருக்காக தாழ்த்த வேண்டும். தேவநாமம் மகிமைப்படுவதாக. இப்போ 33:6 வாசிக்கிறோம் பாருங்களேன். கர்த்தருடைய வார்த்தையினாலே வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினாலே அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். எவ்வளவு பெரிய தேவன் பாருங்க. அவருடைய வார்த்தையினாலே வானங்களும் அவருடைய வாயின் மூச்சினாலே அவைகள் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது.
அதுதாங்க சர்வ வல்லமை தேவன். எவ்வளோ பெரிய தேவனை நம்ம கொண்டிருப்பது எவ்வளோ பாக்கியம், எவ்வளோ ஒரு கிருபை. அதை நினைத்து நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரை துதிக்க வேண்டும். ஆண்டவர் நல்லவர். அடுத்ததாக ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்னாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் மோசேயிட்ட கர்த்தர் அங்கு ஒரு சேலஞ்ச் பண்ணுவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 11ஆம் அதிகாரம் 23வது வசனம். அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய். அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார், தன்னுடைய கண்ட்ரோலுக்குள் வைத்திருக்கிறார். நான் தான் எல்லாவற்றையும் செய்கிறேன் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாக அங்க ஒரு குழப்பம் நடக்குதுங்க. என்ன குழப்பம் நடக்குதுன்னா, எங்களுக்கு இறைச்சி வேண்டும், எங்களுக்கு இறைச்சி வேண்டும் என்று கேட்கிறாங்க. அப்போ கர்த்தர் சொல்றாரு, நாளைக்கு உங்களுக்கு இறைச்சி கிடைக்கும், நீங்க போங்கப்பா, சந்தோஷமா இருங்க, பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுன்னு சொல்றாரு. மோசேக்கு சந்தேகம் வந்துருது. ஆண்டவரே, நீ சமுத்திரத்தின் மத்தியங்கள்லாம் கொண்டு வந்தாலும் இந்த ஜனங்களுக்கு போதுமா? போதாது ஆண்டவரே, என்ன செய்ய போறீங்க? இப்படி சொல்லிட்டீங்களே என்று சொல்லி அவன் அவ்வளவு மகிமையை கண்டவன். எகிப்து தேசத்துல 10 வாதையில கண்டவன், அதோடு இல்லாம செங்கடல் 2ஆக பிளந்ததை கண்டவன், தண்ணீரை கண்மலை அடித்தான், தண்ணீர் வந்தது. இப்படி பல அற்புதங்களை, மாறாவை மதுரமம் ஆக்கினவன், வானத்தின் மன்னாவை புசித்த மனிதன். இப்படி தேவனுடைய சர்வ மகிமையை கண்ட ஒரு மனிதனுக்குள்ள ஒரு சந்தேகம் வந்து விட்டது. அப்போதான் கர்த்தர் சேலஞ்ச் பண்றாரு, என் கை குறுகி இருக்கிறதோ என்பதை நீ காண்பாய் என்று சொல்லி. தேவ பிள்ளையில, தேவ ஜனமே, இத்தனை மாதங்களாக, இத்தனை வருடங்களாக கர்த்தருடைய நன்மையை நீங்க அனுபவிக்கவில்லை, கர்த்தருடைய அற்புதங்களை நீ பெறவில்லை என்று சொல்லி நீங்கள் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கலாம். இந்த மாதத்திலே பரலோகத்தின் ஆண்டவருடைய கையிலிருந்து தேவ பிரசனத்தை, தேவ விடுதலையை இந்த மாதத்தில் உணர போறீங்க. அவருடைய புயம் உங்களுக்கு வெளிப்பட போகுது, அவருடைய மகிமை உங்களுக்கு வெளிப்பட போகுது, அவருடைய நித்தியம் உங்களுக்கு வெளிப்பட போகுது. அவருடைய மகா மகிமை உங்க வாழ்க்கைக்குள் பிரவேசித்து சர்வ வல்லமையுள்ள தேவனை நீங்க ஆளுகை செய்ய போறீங்க. முடிவாக சொல்லி முடிக்கிறேன். சர்வ வல்லமையுள்ள தேவன் அவன் சமூகத்தில் உங்களுக்கு இரக்கம் கிடைக்க பண்ணுவாராக. இந்த மாதம் சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களுக்கு இரக்கத்தையும் கிருபையும் நன்மையும் ஆசீர்வாதங்களையும் கட்டளையிட்டு உங்களை மேன்மைப்படுத்தி உங்களை பலப்படுத்துவார் என்று சொல்லி இந்த வார்த்தை முடித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு ஜெபத்தை செய்வோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த ஆண்டவரே, 2வது மாதத்தில், இந்த வருடத்தின் ஆரம்ப மாதங்களிலேயே நீங்க யார் என்பதை எங்களுக்கு காட்டி கொடுத்துருக்கீங்கப்பா. அதற்காக ஸ்தோத்திரம். நீங்க சர்வ ஞானி ஆண்டவரே, சர்வ ஞாபி ஆண்டவரே, எல்லாவற்றையும் ஆளுகிற ஒரு அப்பா, சகல சிருஷ்டி கர்த்தரப்பா. இது போல யாரும் இருக்க முடியாது ஆண்டவரே. நீங்க செய்ய நினைத்து தடைப்படாதப்பா. இப்படியாப்பட்ட தேவனே, எங்களுக்கு நீங்க காண்பித்து கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். உங்க நாமத்தினால இந்த சர்வ வல்லமை இந்த மாதத்துல காண கர்த்தர் எனக்கு எங்களுக்கு கிருபை செய்ய ஒப்பு கொடுக்கிறோம். கேட்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் மாற்றங்கள் உண்டாவதாக, அற்புதங்கள் நடப்பதாக, அதிசயங்கள் நடப்பதாக, எதிர்பார்த்து காத்திருக்கிற காரியத்திலே இயேசுவின் நாமத்தினால விடுதலை உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக. சர்வ வல்லமையுள்ள கிறிஸ்து தம்முடைய மரணத்தினாலே பிசாசை அழித்தவர். பிள்ளைகளுக்கு இருக்கிற எல்லா பலவீன வியாதியில் நீங்கட்டும். மாதத்தில் நன்மை கிருபை தொடரட்டும். கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபை உங்களோட இருக்கட்டும். ஆமென்.